ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறுத்தற் குறிகள் பார்க்க போகிறோம். அலகு 3 எழுதும் திறனில் நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. நிறுத்தற் குறியீடுகள்: கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அமையும் இடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 89ல் நமக்கு கவர் ஆகும். ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறுத்தற் குறிகள் 8th ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 89ல இருக்கு. ஸோ அதை தான் நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நிறுத்தற் குறிகள். நிறுத்தற் குறிகள்னா என்ன? இது நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நீங்களும் இதையே பயன்படுத்திக்கோங்க. நாம் எழுதும் போது வாசகர் எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே இடைவெளி எடுக்க வேண்டும் என்பதை காட்டும் குறிகளே நிறுத்தற் குறிகள். அதாவது நிறுத்தற் குறிகள் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேராகிராஃப் பத்தி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா அதுல வாசகர் எங்கே நிறுத்த வேண்டும், எந்த இடத்துல அவங்க இடைவெளி விட்டு நடுவுல கேப் விட்டு படிக்கணும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய குறிகள். அதுக்காக தான் நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா நிறுத்தற் குறிகளை பயன்படுத்துறோம். ஸோ இதுதான் நிறுத்தற் குறிகளுக்கான டெஃபனிஷன். நான் எனக்கு புரியும்படி எழுதியிருக்கிறது. ஸோ வாங்க ஒண்ணா நம்ம பார்க்கலாம். நிறுத்தற் குறிகள்ல என்னென்ன இருக்கு, எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி நிறுத்தற் குறிகளை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, காற்புள்ளி. பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன ஐந்திணைகள். ஒரு பொருளை கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம காற்புள்ளி பயன்படுத்தணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் நம்ம எண்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம காற்புள்ளி பயன்படுத்தணும். காற்புள்ளி அப்படின்னா இங்கிலீஷ்ல கமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, குறிஞ்சி கமா, முல்லை கமா, மருதம் கமா, நெய்தல் கமா, பாலை கமா அப்படின்னா இப்பதான் சொன்னோம் காற்புள்ளி. அடுத்தது மூவேந்தர்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சேர, சோழ, பாண்டிய. அப்போ சேர காற்புள்ளி, சோழ காற்புள்ளி, பாண்டியர் என என்றும் படி, அதாவது என்ற மாதிரி வர்றதுனால அந்த இடத்துல நம்ம காற்புள்ளி பயன்படுத்துறோம். அடுத்தது பாருங்க, கடிதத்தில் விழி முன் காற்புள்ளி வரும். விழி அப்படின்னா என்ன? அதுக்கு நம்ம முதல்ல பொருள் தெரிஞ்சுக்கணும். விழி அப்படின்னா விழித்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள். அழைத்தல் அல்லது கூப்பிடுதல் அப்படிங்கிறது பொருள். அழைத்தல் அல்லது கூப்பிடுதல். அப்போ அன்புள்ள நண்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுற மாதிரி இருக்கு, அழைக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதுதான் விழி. அப்போ கடிதத்தின் விழி முன் காற்புள்ளி வரும். விழி முன் காற்புள்ளி பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்க, வினையெச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். அப்போ சென்று அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வினையெச்சம். வினையெச்சம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஈ ஊல முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம். அந்த விகுதிகள் ஈ அல்லது ஊல இருக்கணும். அப்ப சென்று ரூ ஊல வருது, அதனால இது வினையெச்சம். அப்ப வினையெச்சத்திற்கு பின்னாடி காற்புள்ளி வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, சென்று அப்படிங்கிறது வினையெச்சம். அந்த வினையெச்சத்திற்கு பின்னாடி காற்புள்ளி இருக்கு. வாழை இலை பறித்து வந்தான். சோ அடுத்தது பாருங்க, மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு: குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. அப்போ இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காற்புள்ளி வரணும். ஸோ நீங்க எக்ஸாம்ல இரட்டை மேற்கோள் குறி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறுத்தற் குறிகள்ல காற்புள்ளி பயன்படுத்தி எழுதணும். அடுத்தது பாருங்க, 5வது, முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் காற்புள்ளி வரும். சா ஆண்டாள், இந்த இடத்துல காற்புள்ளி. எண் 45 காற்புள்ளி. காமராசர் தெரு காற்புள்ளி. திருவள்ளூர். அப்போ நம்ம கடைசியா முடிக்கும் போது முற்றுப்புள்ளியோட முடிக்கணும். நம்ம லெட்டர் எழுதும் போதெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் லெட்டர்லாம் எழுதியிருப்போம். அந்த இடத்துல எப்படி எழுதுவோம்? ஆ ஆ ஆ அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது நம்ம எந்த வகுப்பு அப்படிங்கறது எழுதுவோம். அடுத்தது பள்ளியோடைய அட்ரஸ் எழுதுவோம். கடைசியா எந்த ஊர்ல இருக்கு, இப்ப விழுப்புரம் அப்படின்னா விழுப்புரம் அப்படின்னு எழுதி கடைசியா ஊர் பேரை எழுதி முடிக்கும் போது முற்றுப்புள்ளி போட்டு முடிப்போம். அப்போ இந்த மாதிரி முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் காற்புள்ளி வரும். முகவரியை நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம பேர் சொல்லுவோம். அடுத்தது நம்பர் சொல்லுவோம், டோர் நம்பர். அடுத்தது எந்த அட்ரஸ் அப்படிங்கறத சொல்றோம். இந்த இடத்துல காற்புள்ளி போட்டுட்டு கடைசியா முடிக்கிற இடத்துல ஊர் பேரை சொல்லி முடிப்போம். அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப்போட முடிக்கணும். ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா தமிழ்ல முற்றுப்புள்ளி. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம காற்புள்ளி பயன்படுத்துவோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இவ்வளோ இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நிறுத்தற் குறிகள் நிறைய கொஷின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, அரை புள்ளி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரை புள்ளி வரும்.
அதாவது ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல அரைப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். கனக விசயருடன் போரிட்டான். அப்போ இந்த இடத்துல கரிகாலன் அப்படிங்கிறது தான் எழுவாய். அந்த எழுவாய் பல வாக்கியங்கள்ல தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். கனக விசயருடன் போரிட்டான். இந்த போரிட்டான் அப்படிங்கிறது கரிகாலனை தான் சொல்றாங்க. அப்போ அந்த கரிகாலன் அப்படிங்கிற எழுவாய் இந்த தொடர்லயும் அஹ், வர்றதுனால தொடர்ந்து வர்றதுனால அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல நம்ம அரைப்புள்ளி பயன்படுத்த வேண்டும். அரைப்புள்ளிக்கான சிம்பிள் இதுதான். அடுத்தது பாருங்க. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். உடன்பாடு எதிர்மறை இரண்டையும் ஒன்றாக ஒரே இடத்துல சொல்லும் பொழுது அரைப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். இந்த இடத்துல பாருங்க, நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்படின்னா, அதாவது நல்லவன் வாழ்க்கையில முன்னேறுவான், தீயவன் வாழ்க்கையில் தோற்று போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக சொல்ற இடத்துல அரைப்புள்ளி வரும். அடுத்தது பாருங்க, முக்கார் புள்ளி. சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும். தொகை சொற்கள்ல இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம், மூவேந்தர் சேர சோழ பாண்டியர், முக்கணி மாப்பழா வாழை, இதெல்லாம் தொகை சொற்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி சிறு தலைப்புகளான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் இந்த இடத்துல முக்கார் புள்ளி வரும். ஸோ இதை எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, முக்கார் புள்ளி சிறு தலைப்பு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ சரியா தவறா அதில் தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் கரெக்ட் அப்படின்னு டிக் பண்ணணும். சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும். அடுத்தது பாருங்க, முற்றுப்புள்ளி. சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி வச்சு முடிப்போம். இங்க பாருங்க, சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். அப்போ அந்த இடத்துல அந்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எடுத்துக்காட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். அப்போ அந்த சொல்லி முடிக்கிற இடத்துல முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க, சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். சொற்குறுக்கங்கள் அப்படின்னா என்னன்னா, ஒரு வார்த்தையை சுருக்கமாக குறிக்கும் சொல். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எடுத்துக்காட்டு திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்னு நம்ம முழுமையா படிப்போம். அதை சுருக்கி சொல்றது சொற்குறுக்கம். திருவிக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்போ திரு முற்றுப்புள்ளி வி முற்றுப்புள்ளி கா முற்றுப்புள்ளி அந்த மாதிரி எழுதணும். அடுத்தது மா கா ஆ, இங்கேயும் முற்றுப்புள்ளி. அடுத்தது உ ஓ நா நீ பி, அதாவது பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. அப்போ அந்த இடத்துலயும் நம்ம ஒரு இடத்துலயும் முற்றுப்புள்ளியை வச்சு பயன்படுத்தணும். ஏன்னா சொற்குறுக்கங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம சுருக்கமாக சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? ஐநா சபை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க, பெயரின் தலைப்பு எழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். நேத்து சுந்தர வடிவேலு. இப்போ இனியன் அப்படின்னா கா இனியன் அப்படிங்கும்போது அப்போ அந்த இனிஷியலுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? முற்றுப்புள்ளி பயன்படுத்துறோம். ஸோ இதுதான் என்னன்னா பெயரின் தலைப்பு எழுத்து, அதுக்கு அடுத்தது முற்றுப்புள்ளி வர வேண்டும். இதுதான் முற்றுப்புள்ளிக்கான விதிகள், ரூல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, வினாக்குறி. இது நமக்கு தெரிஞ்சதுதான். வினாப்பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். சேக்கிழார் எழுதிய நூல் எது? அப்போ வினா பொருளை உணர்த்தி வருது. அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும்? வினாக்குறி பயன்படுத்தணும். ஸோ இதுதான் வினாக்குறிக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூல். அடுத்தது பாருங்க, வியப்பு குறி. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்பு குறி இட வேண்டும். இது நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சதுதான். மகிழ்ச்சியா இருக்கும் போதும் வியப்பா சொல்றது, அச்சம் அதாவது பயத்துல சொல்றது, அடுத்தது அவலம் ஏதாவது அவலமான செயல் நடந்துருச்சு அப்படின்னா அப்ப, அடுத்தது இரங்கல். இந்த இடங்கள்ல வியப்பு குறி பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழின் இனிமைதான் என்னே, வியப்பா நம்ம சொல்றோம். தமிழ் மொழியோடைய இனிமைதான் என்னே அப்படின்னும் போது அப்போ இந்த இடத்துல வியப்பு குறி பயன்படுத்தணும். அச்சம், பாம்பு பாம்பை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு பயம், அவலம், அச்சம் ஏற்படும். அப்போ அந்த இடத்துலயும் நம்ம வியப்பு குறி பயன்படுத்தணும். அந்தோ இயற்கை அழிகிறதே, அப்போ அவலம், அந்த இடத்துல ஒரு அவலம் நடக்குது. அப்போ அந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணணும்? வியப்பு குறி பயன்படுத்த வேண்டும். ஸோ இதுதான் வியப்பு குறி பயன்படுத்துவதற்கான விதிகள். அடுத்தது பாருங்க, ஒற்றை மேற்கோள் குறி. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ
விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும். இங்க பாருங்க, நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் ஆகும். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது நம்ம ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. நல்ல, இப்போ இது வந்து ஒரு சொற்றொடர். இதுல வந்து தனி சொல்ல வந்து நான் விளக்கி காட்டி சொல்றேன். அப்போ நல்ல அப்படிங்கிறத நம்ம விளக்கும் போது இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துறோம். அடுத்தது தனி எழுத்தை விளக்கி காட்டும் போதும் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இக் என்பது மெய்யெழுத்து, இக் என்பது மெய்யெழுத்து அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சொற்றொடர்ல இக்கு அப்படிங்கிற ஒரு எழுத்தை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். அப்போ இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம், ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். அதுதான் நல்ல அப்படிங்கிறது சொல், ஒரு சொற்றொடர்ல இருக்கக்கூடிய சொல். இக் அப்படிங்கிறது ஒரு சொற்றொடர்ல இருக்கக்கூடிய எழுத்து. அப்போ இந்த மாதிரி ஒரு தனி சொல்லையோ ஒரு தனி எழுத்தையோ நம்ம விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க, இன்னொரு இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். அதாவது ஒரு கூற்றுக்குள்ளார இன்னொரு கூற்று உடன்பட்டு வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கூற்றுக்குள்ளார இன்னொரு கூற்று வருது. அப்போ தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார்னு சொல்றாங்க. அந்த இடத்துலயும் நம்ம ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் பாருங்க, இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும்? நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். இப்போ பொன்மொழிகள்னு சொல்லிட்டாங்க. பொன்மொழிகளை குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் கூறியுள்ளார். அப்போ இது ஒரு பொன்மொழி. இந்த இடத்துல நம்ம இந்த பொன்மொழியை சொல்லும்போது இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்தணும். அறம் செய்ய விரும்பு என்ற பொன்மொழியை ஔவையார் கூறியுள்ளார். அப்போ இந்த இடத்துல நம்ம இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்தியிருக்கணும். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க, திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். அப்போ இது போல நேர்கூற்று செய்யுள் அடிகள்லையும் இரட்டை மேற்கோள் குறிகளை பயன்படுத்தணும். திருவிக்கா, அப்போ திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? இது வந்து சொற்குறுக்கம். அப்போ சொற்குறுக்கம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி பயன்படுத்துறோம். திரு முற்றுப்புள்ளி வி முற்றுப்புள்ளி கா முற்றுப்புள்ளி. மாணவர்களிடம் அவரு நேர்கூற்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். இந்த இடத்துல நம்ம ஏன் அரைப்புள்ளி பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா உடன்பாடு எதிர்மறை இடத்துல வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல தமிழ் காவியங்களை படித்தால் இன்பம் நுகரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரியான நேர்கூற்று சொற்கள்ல நம்ம இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். அதே மாதிரி பொன்மொழிகளான இந்த மாதிரி இடங்கள்லையும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். ஸோ இதுதான் நம்ம புக்ல இருக்கக்கூடிய நிறுத்தற் குறிகள். அடுத்தது புக் பேக்ல ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இது வந்து அப்படியே தான் வரும். கடைசியில முற்றுப்புள்ளி வரணும். ஏன்னா இது வந்து ஒரு சொற்றொடர். அடுத்தது பாருங்க, திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அறம் பொருள் இன்பம் நம்ம வந்து காற்புள்ளி படிக்கும் போதே சொன்னோம். பொருட்களை எண்ணும் இடத்தில் காற்புள்ளி வர வேண்டும். அப்போ அறம் பொருள் இன்பம் என்ற மாதிரி இருக்கு. அப்போ இங்கே காற்புள்ளி பயன்படுத்தணும். தமிழ்மொழி செம்மையானது, வளமையானது, இனிமையானது. அதாவது இந்த இடத்துலயும் வந்து நம்ம காற்புள்ளி பயன்படுத்தணும். கடைசியில முற்றுப்புள்ளி பயன்படுத்தி இருக்கணும். அடுத்தது பாருங்க, கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். அதாவது இந்த இடத்துல நம்ம இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். போகட்டுமா அப்படின்னு வினா பொருளை வினவி வர்றதுனால இந்த இடத்துல நம்ம வினாக்குறி பயன்படுத்தணும். அப்போ இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு முன்பு காற்புள்ளி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம காற்புள்ளியில பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல கபிலன், அதுக்கு அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி வர்றதுனால அதுக்கு பக்கத்திலேயே நம்ம காற்புள்ளி பயன்படுத்தணும். அடுத்தது திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. திரு முற்றுப்புள்ளி வி முற்றுப்புள்ளி கா என சொற்குறுக்கம். அடுத்தது எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. ஒரு கூற்றுக்குள்ள இன்னொரு கூற்று உடன்பட்டு வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். என்னும் நூல் புகழ் பெற்றது. ஸோ இதுதான் வந்து நம்ம புக்ல இருக்கக்கூடிய நிறுத்தற் குறிகள்.
இந்த வீடியோல நம்ம நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல அடுத்த பயனுள்ள தகவலோட சிலபஸ்ல இருக்கிற டாபிக்கோட நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ.